அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 11வது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் ராயல் ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் 11ஐ அமைத்துக் கொள்ள பூண்டார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் முதலில் சிஎஸ்கே அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினர் முதலில் துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற வழியிலே அவர்கள் இவ்வாறான ஒரு பிளேயிங் 11ஐ அமைத்துக் கொள்வார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக கடந்த போட்டியினை போன்று ரச்சின் ரவீந்திரா மற்றும் ராகுல் திருப்பதி ஆகிய இரண்டு வீரர்களையும் தான் தொடக்க வீரர்களாக களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். 3ஆம் இலக்க வீரராக ருத்துராஜ் கெய்க்வாட் அவர்களும் 4ஆம் இலக்க வீரராக இந்த இடத்திலே ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இதற்குமே விஜய் சங்கர் அவர்கள் இந்த போட்டிக்காக களமிறங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றது. அதனை அடுத்து 5ஆம் இலக்க வீரராக சிவன் டூபே, 6ஆம் இலக்க வீரராக சேம் குரான், 7ஆம் இலக்க வீரராக ரவீந்திர ஜடேஜா, 8ஆம் இலக்க வீரராக MS டோனி, 9ஆம் இலக்க வீரராக ரவிச்சந்திரன் அஸ்வின் என இந்த 9 வரையான வீரர்கள் துடுப்படுத்த ஆடக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களாக களமிறங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றது. அதே போன்று 10ஆம் இலக்க வீரராக கலீல் அகமட், 11ஆம் இலக்க வீரராக நூர் அகமட் ஆகிய வீரர்களையும் அதே போன்று அவர்கள் பந்துவீச்சில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்திலே சிவன் டூபே அவர்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக மதிஷபத்திரன் அவர்களை பயன்படுத்திக் கொள்வதுதான் சிஎஸ்கே அணியுடைய வியூகமாக காணப்பட்டது. இதற்கமைய சிஎஸ்கே அணியினுடைய பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறைமையில் மதிஷபத்திரன, கலீல் அகமட், சேம் குரான் ஆகிய 3 வீரர்களும் அதே போன்று சுழற்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறைமையில் ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமட் ஆகிய வீரர்களையும் அதே போன்று தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சகோதர வீரர்களாக காணப்பட்ட ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர் ஆகிய வீரர்களையும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதோடு இந்த பிளேயிங் 11 தரமான ஒரு பிளேயிங் 11ஆக அமைந்திருக்கின்றது. இருப்பினும் இந்த வீரர்கள் தங்களுடைய பெறுபர்களை அவர்கள் கட்டாயம் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காணப்பட்டார்கள் என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. மறுபக்கம் ராஜஸ்தான் ராயல் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற வழியிலே தொடக்க வீரர்களாக பலமை போன்று சம்ஜு சம்சன், ஜஸ்பாசி ஜெஸ்வால் ஆகிய வீரர்களும் 3ஆம் இலக்க வீரராக ரியான் பராக், 4ஆம் இலக்க வீரராக நிதிஷ் ராணா, 5ஆம் இலக்க வீரராக துருப் ஜுரோல், 6ஆம் இலக்க வீரராக சபம் டூபே, 7ஆம் இலக்க வீரராக சிம்ரன் கட்மேர், 8ஆம் இலக்க வீரராக பனிண்டுக சரங்கனே இந்த 8 வரையான வீரர்கள் துடுப்படுத்த ஆடுமை கொண்ட வீரர்களாகவும் அடுத்து 9ஆம் இலக்க வீரராக மகேஷ் தீக்ஷண, 10ஆம் இலக்க வீரராக ஜோப்ரா ஆச்சர், 11ஆம் இலக்க வீரராக துஷார் தேஷ்பாண்டே ஆகிய வீரர்களை களமிறக்கிக் கொள்வதோடு பந்துவீச்சு செய்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற வழியிலே சிவம் டூபே அவர்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக சந்தீப் சர்மா அவர்களை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். இவர்களுடைய பந்துவீச்சு கட்டமைப்பினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, ஜோப்ரா ஆச்சர் ஆகிய 3 வீரர்களும் பந்து வீச்சு செய்யக்கூடிய வீரர்களாகவும் சுழற்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறைமையில் பனிண்டுக சரங்க, மகேஷ் தீக்ஷண, நிதிஷ் ராணா, ரியான் பராக் ஆகிய வீரர்களும் இயங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 2 அணிகளுடைய பிளேயிங் 11 கட்டமைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகவும் சமபலம் வாய்ந்ததாகவும் அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.